வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் காண இருப்பது ஒரு சிறுகதை பற்றியே. அந்த சிறுகதையின் தலைப்பானது நன்றி இதயம். வாங்க பார்க்கலாம். அன்றைக்கு திங்கட்கிழமை பஸ்ஸால் இறங்கி நான் படிப்பிக்கிற ஸ்கூலுக்கு வந்து கொண்டிருந்தேன். எங்கட ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு சாப்பாட்டு கடை இருக்கு. நானும் அங்கே தான் சாப்பாடு வாங்கிட்டு போனேன். அன்றைக்கும் நான் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கொண்டிருக்கக்குள்ள ஒரு வயதான முதியவர், காசில்ல என்கிட்ட, எனக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் தருவியா என்று அந்த கடைக்காரர்கிட்ட அந்த வயதான முதியவர் கேட்க, என்கிட்ட இல்ல, போ போ என்று திரட்டினார். ரொம்ப பசிக்குது, இன்றைக்குத்தான், நான் நாளைக்கு காசை கொண்டு தாரேன் என்றாரு அந்த முதியவர். அந்த கடைக்காரன் அவருக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. நான் அவரை பார்த்து கவலைப்பட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். சரி என்று அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாளும் வந்துச்சு. அந்த முதியவரும் வந்தாரு. அந்த கடைக்காரன் அவருக்கு சாப்பாட்டு பார்சல் கொடுத்தாரு. ஏசல்ல ஏனென்று பார்க்குறீங்களா? நான் கூட அந்த விஷயத்தை பார்த்து மனவருத்தப்பட்டு தான் வந்தேன். ஆனால் அதை பார்த்த அர்ஜுன் என்ற எங்களோட ஸ்கூலில் 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு சின்ன பையன் தான் சாப்பாடு வாங்கக்குள்ள அவன் அப்பாட்ட சொல்லி அந்த முதியவருக்கும் வாங்கி கொடுத்தான். அப்பா, அந்த தாத்தாவுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. பாவம் அந்த தாத்தா, ப்ளீஸ் சாப்பாடு வாங்கி கொடுங்கப்பா. சரி அர்ஜுன், இதுக்கு என்ன, சாப்பாடு வாங்கி கொடுப்போம். கடைக்காரரே, அந்த முதியவருக்கும் ஒரு சாப்பாடு பார்சலை கொடுங்க. சரி அண்ணன், சரி நான் கொடுக்கிறேன். முதியவரே, இந்தாங்க உங்களோட சாப்பாட்டு பார்சல். நீ நல்லா இருக்கணும் சின்ன பையா, நான் போய்த்து வாரேன். நீ நல்லாரு, நல்லா படிச்சு பெரியாளாவா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே அவன் அந்த முதியவருக்கு தன்னால முடிஞ்ச நேரமெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தான். சரி என்று அப்படியே போய்கொண்டிருந்துச்சு. அன்றைக்கு புதன்கிழமை நானும் சரி முதியவரும் சரி அர்ஜுனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் வரல. சரி என்று 2 நாள் ஓடி போச்சு. நானும் அவன் தோழிட்ட கேட்டு பார்த்தேன், ஏன் அர்ஜுன் வரல என்று. அதற்கு அவ சொன்னா, தெரியல சார், என்கிட்ட ஒன்றும் அர்ஜுன் சொல்லல. தெரிஞ்ச நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி என்று நான் ஸ்கூல் விட்டு போக்குல அந்த முதியவர், ஏன் அந்த சின்ன பையன் அர்ஜுன் வரல என்று கேட்டாரு. நான் தெரியல ஐயா, தெரிஞ்சா சொல்றேன் என்று வந்துட்டேன். சரி என்று அர்ஜுன் ஸ்கூலுக்கு வந்தான். வளமா மாதிரி அந்த முதியவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தானும் வாங்கிட்டு வந்தான். ஏன் வரல என்று கேட்க, காய்ச்சல் சார், அதான் வரல. சாரி சார். சரி நீ வகுப்பறைக்கு போ, நான் பிறகு வாரேன். சரி என்று நாட்கள் ஓடி போச்சு. திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட். யாருக்கெண்டா பார்க்குறீங்க? அந்த முதியவரை ஒரு கார்காரன் அடிச்சிட்டு நிற்காமலே போயிட்டான். அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். டாக்டர் சொன்னாரு அந்த பையனை டக்கண்டு கூட்டிட்டு வர சொல்லி. எந்த பையன் என்று நான் கேட்டேன். அர்ஜுன் என்ற சின்ன பையனுக்கு அந்த முதியவர் தான் இறந்ததுக்கு பிறகு தன் இதயத்தை கொடுக்க சொன்னவர். அந்த முதியவர் அதோட இறந்துட்டாரு. டக்கண்டு போய் அர்ஜுனை கூட்டிட்டு வாங்க தயவு செய்து. சரி டாக்டர், நான் இப்போவே அர்ஜுன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, குயிக்காக அவங்கள வர சொல்லுங்க. ஓகே. ஹலோ, நான் அர்ஜுன் படிக்கிற ஸ்கூலில் தமிழ் டீச்சராக இருக்கிறேன். உடனடியாக அர்ஜுனையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு டக்கண்டு வாங்க. கெரியா வாங்க, டைமில் டக்கண்டு வாங்க, ப்ளீஸ் டக்கண்டு வாங்க. எதுவுமே தெரியாமல் அர்ஜுனும் அவன் அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. டாக்டர்கிட்ட என்னென்று கேட்க, டாக்டர் சொன்னார், நீங்களும் நானும் அன்றைக்கு அர்ஜுனுக்கு இருக்கிற ஹார்ட் பிரச்சனைக்கு இதயம் தானே மாற்றணும் என்று பேசிட்டு இருந்தோம் தானே. அதான் அந்த முதியவர் கேட்டுட்டு எங்கிட்ட வந்து கேட்டாரு, அர்ஜுனுக்கு என்னண்டு. நான் எல்லாத்தையும் சொன்னேன். காட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, இதயம்தான் தேவண்டு. அதை கேட்டுட்டு அந்த முதியவர் சொன்னாரு, நான் இறந்ததுக்கு பிறகு எந்த இதயத்தை அந்த சின்ன பையன், நல்ல பையன் அர்ஜுனுக்கு கொடுத்துடுங்க என்று. அதை கேட்டுட்டு அர்ஜுன்ட அப்பா அந்த டாக்டர்கிட்ட சொன்னாரு,
அர்ஜுன் கொடுத்த சாப்பாட்டுக்காக தன்னை இதயத்தையே கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த பெரிய மனுஷன். சாப்பிட்ட நன்றிக்காக தான் செத்தும் அந்த நன்றியை சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லணுமென்றால் நாங்கள் தான் என்றைக்குமே அவருக்கு நன்றியோட இருக்கணும். அதை பார்த்து என் கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வந்துச்சு. சரி என்று நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்துட்டேன். சரி என்று நாட்களும் ஓடிப்போச்சு. அர்ஜுனும் ஸ்கூலுக்கு வந்தான். நானும் தமிழ் பாடம் படிப்பிக்க அர்ஜுன்ட கிளாஸுக்கு போனேன். அன்றைக்கு பாடத்தின் தலைப்பு நன்றி மறக்க கூடாது என்றுதான். இதை பற்றி ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் கேட்டேன். முதல்ல தியா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி செய்த, யார் உதவி செய்தன்னு சொல்லுங்க பாப்போம். சார், நான் எக்ஸாம் எழுதிட்டு என் பென்சில் கூர் உடைஞ்சிட்டு நான் அழுதுட்டு இருக்கக்குள்ள லிகாரிக்கா தான் எனக்கு ஒரு பென்சில் கொடுத்து இதால் எழுது என்று சொன்னா. அவ செய்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ லிஹாரிக்கா. வெல்கம் தியா. தியா, லிஹாரிக்கா இப்படித்தான் இருக்கணும். செய்த உதவிகளை மறக்கக்கூடாது. வெரி குட். அடுத்ததா சாத்விக் சொல்லுங்க, உங்களுக்கு யார் என்ன உதவி செய்தண்டு? நான் கிரிக்கெட் விளையாடக்குள்ள கீழே விழுந்துட்டேன். ஆரியன் தான் என்னை தூக்கி விட்டான். தேங்க் யூ ஆரியன். வெல்கம் சாத்விக். சாத்விக், ஆரியன், குட் குட், வெரி குட். இப்ப அர்ஜுன் சொல்லுங்க, நீங்க யார உதவிய மறக்க கூடாதுண்டு? சார், எனக்கு இதயம் தந்த அந்த முதியவரை நான் மறக்கவே கூடாது. நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். லிகாரிக்கா, தியா, சாத்விக், ஆரியன் மாதிரி நானும் அந்த முதியவர் செய்த உதவியை நான் மறக்காம வாழுவேன் சார். குட் குட். அச்சா பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும். நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லவா? சின்ன விஷயமோ சரி, பெரிய விஷயமோ சரி, அடுத்தவங்க செய்த உதவியை, அந்த நன்றியை நாம உயிர் வாழ்கிற வரைக்கும் மறக்காம வாழணும். சரியா? சரி, இன்றைய பாடம் முடிஞ்சு, ஸ்கூலும் முடிய போகுது. நாம நாளைக்கு சந்திப்போம். பாய். பிறகு ஸ்கூல் முடிஞ்சுது. நான் வீட்டை வந்துட்டேன். என்ன நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, நன்றி மறக்க கூடாது என்பதே. இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் என நம்புறேன். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.